அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான ஹோட்டல் ஸ்டைல் பூரி அண்ட் பூரி கிழந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பூரி சுட்டு மணி நேரமானாலும் அமுங்கி போகாம புஸ்ஸுன்னு இருக்கணும்னா சில சீக்ரெட்ஸ் இருக்கு மக்களே. வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். முதல்ல 1/2 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு அரைகுறையா மசிச்சு வைங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை 1/4 கப் தண்ணீர்ல கட்டி இல்லாம நல்லா கரைச்சு வைங்க. ஒரு கடாயை அடுப்புல வச்சு 2½ டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்துங்க. தேங்காய் எண்ணெயில செஞ்சாதான் அந்த அசல் ஹோட்டல் வாசம் வரும் மக்களே. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து போட்டு பொரிய விடுங்க. பருப்பு சிவந்ததும் 2 காய்ந்த மிளகாய், பொடியா நறுக்கின 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு, நீலவாக்குல நறுக்கின ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், காரத்துக்கு 5 பச்சை மிளகாய், அப்புறம் சிறிது கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க மக்களே. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், லேசா கண்ணாடி பதத்துக்கு வந்தா போதும். கட்டி இல்லாம நல்லா கரைச்சு வச்சிருக்க கடலை மாவை ஊத்துங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நல்ல ஒரு வாசனைக்கு 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, ரெண்டு கப் தண்ணீர் ஊத்தி கலந்து விட்டு அரைகுறையா மசிச்சு வச்சிருக்கிற 1/2 கிலோ உருளைக்கிழங்கு சேர்த்து கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ரொம்ப கெட்டியாக விட்டுறாதீங்க. கிழங்கு சும்மா தளபுளன்னு நல்லா கொதிச்சு வர கடைசியா சிறிது மல்லி இலைய தூவி இறக்கினா பூரி கிழங்கு தயார். இப்போ பூரிக்கு மாவு பிசைஞ்சுப்போம். ஒரு பாத்திரத்துல 2 கப் கோதுமை மாவு,
அது கூட 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போதாங்க அந்த மெயின் சீக்ரெட். பூரி நல்லா மொறுமொறுன்னு உப்பி நிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ரவை உள்ள போடுங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, 1½ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து முதல்ல மாவை நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு மாவை ரொம்ப தளர்வா இல்லாம கொஞ்சம் டைட்டா பிசைஞ்சுக்கோங்க மக்களே. கடைசியா மேல சிறிது ஆயில் தடவி ஒரு மூடிய போட்டு 15ல இருந்து 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. இப்போ ஊற வச்ச மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி ரொம்ப மெலிசா இல்லாம லேசா திக்னஸா தேய்ச்சு எடுத்துக்கோங்க. வாணலியில எண்ணெய் நல்லா புகையிற அளவுக்கு சூடானதும் தேய்ச்ச மாவை உள்ள போடுங்க. போட்ட அடுத்த செகண்ட் பூரி சும்மா புஸ்ஸுன்னு பந்து மாதிரி உப்பி வரும் மக்களே. 2 பக்கமும் பொன்னிறமா ஆகுறப்போ டக்குன்னு அள்ளி எடுத்துடுங்க. ஒரு தட்டுல சுட சுட உப்பலான பூரிய வச்சு பக்கத்துல அந்த மஞ்ச கலர் பூரி கிழங்க ஊத்தி பூரிய பிச்சி கிழங்குல தோய்ச்சு ஒரு வாய் வச்சிங்கன்னா சும்மா அமிர்தமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இத கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு முடிச்சதும் ருசி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை இதை விட ஒரு கெத்தான ரெசிபியோட வரேன். டாடா பை பாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.